objective type questions 12th sum பாருங்க. the given triangle is இப்போ ஒரு triangles கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, இந்த trianglesல இது என்ன type of triangles கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சம்ல நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி லைன் போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல், அது 3 சைட்ஸுமே கொடுத்திருக்காங்க. ஸோ 3 சைட்ஸுமே ஈக்குவல். ஏதாவது 2 சைட்ஸில் கொடுத்திருந்தா அந்த 2 சைடோட வேல்யூஸ் மட்டும் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ வந்து எதுனா இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் இதுவும் 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த பிளாக்ல இந்த மார்க்குக்கு நேம் என்ன, இது எல்லாமே 3 சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஸ்கெலன் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் என்னது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட், இஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் லெஸ் தென் எ ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா என்ன, 90 டிகிரி. 90 டிகிரியை விட கம்மியாக இருந்ததுன்னா, எல்லா ஆங்கிள்ஸுமே பிலோ 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா தென் இட் இஸ் கால்டு என்னது, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, மோர் தென் 90 டிகிரியாக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள், 90 டிகிரியாக இருந்தால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்து ஒரு ஆங்கிள் 90 டிகிரியில் இருந்தால் ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆனால் இது எல்லாம் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் லெஸ் தென் 90 டிகிரி, 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிறங்காட்டி அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 14th சம் பாருங்க, இஃப் 2 sides of a triangles are 5 centimeters and 9 centimeters then the third side is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க, தேர்டாக ஒரு சைடு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டு மினிமம் வேல்யூவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேர்டாக இருக்கிறது வந்து எப்படி இருக்கணும், இதை ரெண்டும் ஆட் பண்ணால் இதை விட சின்ன வேல்யூவாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ 5 and 9 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். 14 விட சின்ன நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், இது எல்லாமே சின்ன நம்பர் தான். இது வந்து இதை தவிர்த்து மற்றதெல்லாம் என்னது, 14க்கு இது ஈக்குவலாக இருக்குது. 4, 3, 5 இது எல்லாமே 14 விட சின்ன நம்பர். அப்போ இது மூணையும் நம்மளால சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், 9 அப்படிங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, அப்போ 9 விட இதில் ஏதாவது ஒரு சின்ன வேல்யூவாக இருக்கணும். அந்த வேல்யூஸ் எப்படி இருக்கணும், நம்மளை ரெண்டும் ஆட் பண்ணும்போது 9 விட அதிகமாக வேல்யூ வரணும். அதான கான்செப்ட்டு. இப்போ 9 விட பெரிய வேல்யூ ரெண்டும் ஆட் பண்ணோம். 5 கூட நம்ம ஆட் பண்ணுற வேல்யூ ஆட் பண்ணும்போது 9 விட பெருசாக வரணும். ஓகே, இப்போ 5 போட்டிங்கன்னா 5 கூட 5 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், 10ன்னு வரும். ஓகேங்களா, 5 கூட 3 போட்டிங்கன்னா என்ன வரும், நம்மளுக்கு 8ன்னு வரும். 8 9 விட பெருசு கிடையாது. இதே 4 போட்டிங்கன்னா 5 + 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 9 = 9 வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே சான்ஸ் என்னது, 5 போட்டிங்கன்னா தான் 5 + 5 அப்படிங்கிறது என்னது, 10 அப்படிங்கிறது 9 விட பெரிய வேல்யூவாக வருது. அப்படின்னா தான் நம்மளால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 15th one பாருங்க, the angles of a right angle triangles are. right angle triangles எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு 90 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்கும். அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் நம்ம ஆட் பண்ணால் தான் 90 டிகிரி வரணும். ஓகேங்களா, அப்படின்னா தான் 90 + 90 180 டிகிரி கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது இது ரெண்டு ஆங்கிளுமே எப்படி இருக்கணும், அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆல்ரெடி நம்ம பார்த்ததில் என்ன, ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும், another 2 angles ஆர் அக்யூட்டில் தான் இருக்கும். ஏன்னா அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் தான் 90 டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு ஆங்கிள்ஸ் என்ன, அக்யூட், இது என்னது, ரைட் ஆங்கிள். ஸோ அக்யூட் அப்டியூஸ் இருக்குது, அக்யூட் ரைட் ரெண்டு ரைட் ஆங்கிள் இருக்குது, ரைட் அப்டியூஸ் அக்யூட் இது மூணுமே கிடையாது. அக்யூட் அண்ட் ரைட், ரெண்டு அக்யூட் ஆங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். An equilateral triangle is an obtuse angle triangle, a right angle triangle, an acute angle triangle, scalene triangle அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும், 3 ஆங்கிள்ஸுமே வந்து 60 டிகிரியில் இருக்கும் இல்லைங்களா. 60 இருக்கும். ஸோ இதெல்லாம் வேல்யூஸும் எப்படி இருக்கும், இப்போ 2னா 2 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா தான் அது ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். 60 இருந்ததுன்னா என்னது, பிலோ 90 டிகிரி. பிலோ 90 டிகிரியில் 3 சைட்ஸுமே இருந்தால் அது என்னது, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.